அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று நாம் நமது ஆரம்ப வகுப்பை தொடர்வோம். கடந்த வகுப்புகளில் நாம் ஆகிய சக்கரம் வரை பார்த்தோம். மற்றும் ஸ்ரீமாத்திஜியின் 101வது பிறந்த தினம், ஸ்ரீமாத்திஜியின் வாழ்க்கை வரலாறு என்பவற்றை நாம் சுருக்கமாக பார்த்தோம். இன்று நாம் ஆகிய சக்கரத்தில் நமது 3 நாடிகள் வந்து சந்திக்கின்றது. இந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால் நமது இடது நாடி மூலாதார சக்கரத்தில் ஆரம்பித்து மேல் நோக்கி வந்து ஆகிய சக்கரத்தில் குறுக்காக செல்கின்றது. வலது நாடி சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து ஆரம்பித்து ஆகிய சக்கரத்தில் குறுக்காக செல்கின்றது. நடுநாடி மூலாதார சக்கரத்திலிருந்து செல்கின்றது. எனவே இந்த 3 நாடிகளும் இங்கு சந்திக்கின்றது. எனவே இன்று இந்த 3 நாடுகளை பற்றியும் நாம் சிறிது பார்ப்போம். எமது ஆகிய சக்கரம் மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் எமது ஆத்ம முன்னேற்றம் நடு நாடியிலேயே நடைபெறுகின்றது. நாடி மூலமாக நாம் அனைத்து சக்கரங்களையும் கடந்து வந்து ஆகிய சக்கரத்துக்கு வரும் போது இங்கு 3 நாடிகளும் சந்திக்கும் ஒரு இடம் மற்றும் இது ஒரு குறுகிய பாதை. ஒரு பக்கம் நாம் பார்த்தோம் என்றால் எமது வலது நாடி குறுக்கிட்டு மமகாரமாக செல்கின்றது. அதாவது எமது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், எமது எண்ணங்கள், எமது கொள்கைகள் அனைத்தும் இதில் மமகாரமாக இருக்கின்றது. நாம் கடந்த காலத்தில் எமது மனதை திறந்து புதிதாக நாம் புதியவற்றை பார்க்காவிட்டால் பழையதில் முழுமையாக ஊறி அது எம்மை முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் நமது வலது நாடி ஆகிய சக்கரத்தில் குறுக்கிட்டு அகங்காரமாக முடிகின்றது. நான் என்ற அகங்காரம். கூட்டு விழிப்புணர்வு இல்லை, நான் தனித்தவன், நானே அனைத்தையும் சாதிப்பேன் என்ற அந்த அகங்காரம். இந்த அகங்காரம் பெரிதாக இதிலிருந்து எமது முன்னேற்றத்தை தடுக்கின்றது. எனவே இந்த ஆகிய சக்கரம் மிகவும் முக்கியமான ஒன்று. நாம் எமது ஆணவ பயணமோ அல்லது எமது கொள்கைகளில் நாம் ஊறாது எமது மனதை திறந்து உண்மைக்கு எமது இருதயத்தை திறந்து நாம் உண்மையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். எனவே இன்று நாம் இந்த 3 நாடுகளை பற்றி பார்ப்போம்.
இரு கைகளையும் மடியில் வைத்து கவனத்தை முழுமையாக சஹஸ்ராரத்தில் வைப்போம். சஹஸ்ராரத்தில் வைத்து சஹஸ்ராரம் சுழுமினை நாடி மூலாதாரம், இதில் நாம் கவனத்தை வைப்போம். மனம் உடல் இரண்டையும் லேசாக வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நமது முதலாவது பயிற்சியான குண்டலினி அணையை எழுப்பி கவசம் விடுதலை நாம் பார்ப்போம். முதலாவது தடவை மெதுவாக முழந்தண்டு வழியாக மேலெடுத்து சென்று ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கைகளை கீழே கொண்டு வந்து இரண்டாவது தடவை நாம் குண்டலினி அணையை நமது முள்ளந்தண்டு வழியாக மேலெடுத்து செல்வோம். இரண்டாவது முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை மெதுவாக முள்ளந்தண்டு வழியாக நாம் மேலெடுத்து வந்து 3 தடவை முடித்து போட்டுக்கொள்வோம். கையை நாம் கீழே கொண்டு வருவோம். இரு கைகளையும் நாம் அவதானிப்போம். கைகளில் நமது மனதில் மாற்றத்தை நாம் அவதானிப்போம். நமது கவனம் அமைதி அடைந்து நமக்கு ஒரு ஆறுதல் நிலை கிடைத்திருக்கின்றதா என்று பார்ப்போம். இப்பொழுது நமது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். மீண்டும் நமது இரு கைகளிலும் நாம் நுண்ணதிர்வுகளை அவதானிப்போம். தலையுச்சியிலும் இரு உள்ளம் கைகளிலும் நாம் அவதானிப்போம். இப்பொழுது நமது வலது கையால் முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து நடு நாடி வழியாக குண்டலினி அணையை மேலும் நாம் மேலெடுத்து செல்லும் பயிற்சியை ஒரு தடவை செய்வோம். முள்ளந்தண்டு வழியாக வல கையால் மேலெடுத்து தலை உச்சிக்கு கொண்டு சென்று 2-3 அங்குலம் உயர்வாக வைத்து நாம் அவதானிப்போம். நமது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் இப்பொழுது சரணாகதி செய்து விடுவோம், மன்னித்து விடுவோம். கவனம் தலையுச்சியில் இருக்கட்டும். தலையுச்சியில் இருந்து கொண்டு எமது இடது கை இடது பாகத்தை அவதானிப்போம். மீண்டும் ஒரு தடவை முழந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து மேலெடுத்து செல்லுவோம். மெதுவாக மேலெடுத்து தலை உச்சிக்கு வந்து அங்கு 2-3 அங்குலம் உயர்த்தி கையை வைத்து பார்ப்போம். இப்பொழுது நமது இடது கையால் நாம் பார்ப்போம். இடது கையை தலையுச்சிக்கு மேல் 2-3 அங்குலம் வைத்து நமது கவனம் முழுவதும் வலது கை வலது பாகத்தில் இருக்கட்டும். வலது கையால் நாம் அந்த நுண் அதிர்வுகளை வாங்குகின்றோமா என்று பார்ப்போம்.
நமது சகஸ்ராரம் தளர்வடைந்து திறக்க வேண்டும். இது திறப்பதற்கு தடையாக இருப்பது நமது எண்ணங்கள். எனவே எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகளை இப்பொழுது நாம் மன்னித்து விட வேண்டும். நான் மன்னிக்கின்றேன். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன். என்னையும் மன்னிக்கின்றேன். அனைத்து எண்ணங்களையும் மன்னிக்கின்றேன். இப்பொழுது இரு கைகளையும் மடியில் கொண்டு வருவோம். நமது இடது நாடி வலது நாடி சமநிலைக்கு நமது மூச்சு பயிற்சி சிறிது செய்து கொள்வோம். நமது இடது நாடியில் மனசக்தி, வலது நாடியில் பிராண சக்தி. இவற்றை நாம் நமது கவனத்தோடு சுவாசத்தோடு அமைதியடைய செய்யும் போது நாம் சமநிலைக்கு வருகின்றோம். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து எமது நடு இருதயத்தில் வைத்து ஜெகதம்பா 12 தடவை நமது மனதுக்குள் சொல்லுவோம். முதலாவது தடவை மூச்சை நன்றாக உள்ளிழுப்போம். 12 தடவை மனதுக்குள் ஜெகதம்பா. பின்பு மூச்சை வழிவிடுவோம். இப்பொழுது எமது இடது கையால், கை விரல்களால் எமது நடு நெஞ்சில் ஒரு அழுத்தம், சிறிய ஒரு அழுத்தத்தை நாம் கொடுக்கலாம். கொடுத்து மீண்டும் நாம் திரும்ப இந்த மூச்சு பயிற்சியை செய்வோம். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து 12 தடவை ஜெகதம்பா. பிறகு மூச்சை நன்றாக வெளிவிடுவோம். மீண்டும் ஒரு தடவை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நடு நெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். இடது கை விரல்களால் ஒரு சிறு அழுத்தம் நடு நெஞ்சில் நாம் கொடுப்போம். 12 தடவை ஜெகதம்பா. நன்றாக மூச்சை வழிவிட்டு இரு கைகளையும் மடியில் வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நுண்ணதிர்வுகளின் மாற்றத்தை நாம் அவதானிப்போம். கவனம் தலை உச்சிக்குழி, சுழுமுனை நாடி, மூலாதாரம். சுவாசம் நமது கவனத்தோடு அமைதியாக இருப்பதை நாம் அவதானிப்போம். இப்பொழுது நமது இடது நாடியை நாம்
தூய்மைப்படுத்திக் கொள்வோம். இடது கை மடியில், வலது கை பூமியில். நமது இடது நாடியில் இயங்கும் சக்தி இச்சா சக்தி, மனசக்தி. இந்த சக்தியே நமக்கு ஆறுதலை தரும் சக்தி. நமது இடது நாடி இடது மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. இடது மூலாதாரத்துக்கான உறுதிமொழிகளை நாம் சொல்லுவோம். நமது இடது நாடி தன் நம்பிக்கை. எனவே தன் நம்பிக்கையோடு இந்த உறுதிமொழிகளை நாம் சொல்லுவோம். அன்னையே, தங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் இல்லாது இருக்கின்றேன். சிறிது நேரம் இடது மூலாதாரத்தில் தியானிப்போம். இப்பொழுது சற்று மேல் இடது சுவாதிஸ்தானம். இதற்குரிய உறுதிமொழியை நாம் சொல்லுவோம். அன்னையே, தங்கள் அருளால் நான் கடவுளிடமிருந்து வரும் தூய அறிவாக இருக்கின்றேன். உறுதிமொழி கூறிய பின்பு நாம் இடது சுவாதிஸ்தானத்தில் சிறிது நேரம் தியானிப்போம். அங்கு நடைபெறும் மாற்றங்களை அவதானிப்போம். இப்பொழுது எமது இடது நாபிக்குரிய உறுதிமொழி சொல்லுவோம். தாயே, தங்கள் அருளால் நான் எனது வாழ்வில் அமைதியாகவும் மன திருப்தியோடும் தாராள மனதோடும் இருக்கின்றேன். எமது இடது நாபியிலும் தலை உச்சி குழியிலும் நடைபெறும் மாற்றத்தை அவதானிப்போம். இப்பொழுது இடது பவசாகரம், குரு ஸ்தானம். தாயே, தங்கள் அருளால் நானே எனக்கு குருவாக இருக்கின்றேன். என்னை நன்றாக அறிந்து என்னை சீர்திருத்தம் செய்து வழிநடத்தும் குருவாக இருக்கின்றேன்.
இப்பொழுது நமது கவனத்தை இடது இருதயத்துக்கு எடுத்துச் செல்வோம். தாயே, தங்கள் அருளால் நான் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு தூய ஆத்மா. இறை அன்பின் கருவியாக இருக்கின்றேன். நான் எனது ஆத்மாக்கு எதிராக ஏதும் தவறுகள் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இப்பொழுது நமது இடது விசுதியில் கவனத்தை கொண்டு வருவோம். பிரார்த்திப்போம். தாயே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மாவாக இருப்பதால் நான் எந்த குற்றமும் அறியேன். எனது பிழைகளை கண்டறிந்து சீர்திருத்த தயாராக இருக்கின்றேன். அதனால் நான் எந்த குற்றமும் அறியேன். இப்பொழுது நமது கவனத்தை இடது ஆகிய சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். வலது பக்க தலையில் இதில் பிரார்த்திப்போம். தாயே, நான் மற்றவர்களை மன்னிப்பது போல் எனது பிழைகளை மன்னித்து விடுங்கள். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். இப்பொழுது நமது முழு இடது நாடிக்கும் நாம் இந்த உறுதிமொழியை சொல்லுவோம். தாயே, தாங்களே தெய்வீக சக்தியே என்னை முழுவதுமாக சீர்திருத்தம் செய்ய முடியும். வேறு எந்த சக்தியும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. தெய்வீக சக்தி மட்டுமே என்னை சீர்திருத்தம் செய்ய முடியும். நான் சரணடைவது தெய்வீகத்திடம் மட்டுமே. அன்னியே, குண்டலினி தாயே, நான் சரணடைவது தங்களிடம் மட்டுமே.
தாங்கள் மட்டுமே என்னை கையாள முடியும். பொழுது எமது வலது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். எமது வலது நாடி எமது சுவாதிஸ்தான சக்கரத்திலிருந்து ஆரம்பிப்பது. எமது கிரியா சக்தி, செயல்களுக்கான சக்தி மற்றும் பிராண சக்தி. எமது வலது மூலாதாரத்தில் நாம் பிரார்த்திப்போம். எமது வலது நாடியின் சக்தி, வலது பக்கம் இறை நம்பிக்கை, இடது பக்கம் தன்னம்பிக்கை, வலது பக்கம் இறை நம்பிக்கை. எமது வலது மூலாதாரத்தில் நாம் சொல்லுவோம், தாயே, தெய்வீக சக்தியே, எனக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும், வெளியில் இருக்கும் தீய சக்திகளையும் அழித்து ஒழிக்கின்றது, அழித்து என்னை காக்கின்றது. எனக்குள் இருக்கும் அழிவுகரமான எண்ணங்கள், ராட்சச குணங்கள் அனைத்தையும் அழித்து என்னை காக்கின்றது. வலது சுவாதிஸ்தானத்தில் நாம் சொல்லுவோம், தாயே, தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது, நான் ஒன்றும் செய்வதில்லை. முழு சரணாகதி, தூய கவனத்தோடு முழுமையான சரணாகதி. நமது வலது நாபி சக்கரத்தில் நாம் இந்த உறுதிமொழியை சொல்லுவோம், குண்டலினி தாயே, எனக்குள் இருக்கும் கண்ணியம் ஆகும். தெய்வீகமே எனது அனைத்தையும் கவனித்துக் கொள்கின்றது. எனது உலக வாழ்வில் எனக்கு இருக்கும் அனைத்து தேவைகளையும் கவனித்துக் கொள்கின்றது. எனது பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உறவுகள், குடும்பத்தில் பிரச்சனை அனைத்தையும் தெய்வீகமே கவனித்துக் கொள்கின்றது. தெய்வீகமே எனக்குள் இருக்கும் கண்ணியமாகும். மது வலது பவசாகரம், குருஸ்தானம், ஸ்ரீ மாதாஜி தங்களை குருவாக பெற்றது எனது அதிர்ஷ்டம். தாங்கள் எம்மை தெரிவு செய்ததற்கு எமது இதயபூர்வமான நன்றிகள் தாயே. தாங்களே எனது குரு மாதா ஆவீர்கள், எனது கண்ணியம் ஆவீர்கள். முழுமையாக என்னை கவனித்துக் கொள்கின்றீர்கள், என்னை வழி நடத்துகின்றீர்கள்.
இப்பொழுது எமது வலது இருதயம் குண்டலினி தாயே, தாங்களே எனது கடமை உணர்வாவீர்கள். தாங்களே நான் நடத்தையின் தர்மத்தின் எல்லையாக இருந்து என்னை தந்தை போல் காத்தருள்கின்றீர்கள். வலது விஷுதி எனது பேச்சிலும் நடத்தையிலும் வெளிப்படுவது தெய்வீகமே. அந்நிலையே எனக்கு அருளியவர் தாங்களே. எனது பேச்சிலும் எனது நடத்தையிலும் மற்றவர்கள் தெய்வீகத்தை உணரும் நிலையை எனக்கு தந்தருளினீர்கள் தாயே. எனது பேச்சிலும் நடத்தையிலும் வெளிப்படுபவர் தாங்களே. இப்பொழுது வலது ஆகிய சக்கரம் இடது பக்க தலையில் தாயே, தாங்களே எனக்குள் இருக்கும் மன்னிப்பு சக்தியாவீர்கள். அன்பு, கருணை, பணிவு, மன்னிக்கும் திறனாக எனக்குள் இருக்கின்றீர்கள். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். இப்பொழுது இரு கைகளையும் மடியில் வைப்போம். கவனம் முழுமையாக தலை உச்சிக்குழி, நடுநாடி, மூலாதாரம், தலை உச்சியில் நாம் முழுமையான தளர்வை உணர்வோம். முழுமையாக சகசிராரம் தளர்வடைந்து திறந்திருப்பதை நாம் உணர்வோம். அங்கு எந்த விதமான அழுத்தமும் இல்லாது லேசாக திறந்திருப்பதை நாம் பார்ப்போம். அழுத்தம் இருந்து இறுக்கம் இருந்தால் நாம் சொல்லுவோம், தாயே, தாங்களே எனக்குள் இருக்கும் அன்பு, கருணை, பணிவு, மன்னிக்கும் திறன் ஆவீர்கள். நான் முழுமையாக அனைத்தையும் மன்னிக்கின்றேன். மூலாதாரத்தில் சொல்லுவோம், தாயே, தாங்களே எனக்குள் இருக்கும் குழந்தை பண்பாவீர்கள். முழுமையாக எனது மூலாதார சக்கரத்தை வெளியூட்டி தாருங்கள். களங்கமில்லாத குழந்தை உள்ளம் தந்தருளுங்கள்.
சுவாதிஸ்தானம், தாயே எனக்கு தூய தெய்வீக ஞானம் மூலமாக அமைதியை எனக்குள்ளும் வெளியிலும் உருவாக்கும் திறனை தந்தரும். எனது முழு கவனமும் தெய்வீகத்தில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனது எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் அமைதியை உருவாக்குவதாக அமைய எனக்கு அருள் புரியுங்கள். நாபி சக்கரம், தாயே உலக வாழ்வில் எனக்கு முழுமையான அமைதியையும் திருப்தியையும் தந்தருளுங்கள். எனக்கு தாராள மனதை தந்தருளுங்கள். அதன் மூலம் இந்த தெய்வீக அன்பை நான் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளும் திறமையை எனக்கு தந்தருளுங்கள். பவசாகரம், தாயே நான் சத்தியத்தில், நல்லொழுக்கத்தில், தர்மத்தில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இருதய சக்கரம், எனது பயம் அனைத்தையும் போக்கி நம்பிக்கை, இறை நம்பிக்கை ஓடு பாதுகாப்புணர்வை தந்தருளுங்கள். விசுதி, என்னையும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக மாற்றுங்கள். கூட்டு விழிப்புணர்வை தந்தருளுங்கள். எனக்கு பற்றற்ற சாட்சி நிலையை தந்தருளுங்கள். ஆகிய சக்கரம், எனது சிரசை அன்பு, கருணை, பணிவால் நிரப்பி எனக்கு மன்னிக்கும் திறனை தந்தருளுங்கள். எனது வாழ்வு இறை நாமத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எப்பொழுதும் தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது. கடவுளின் சித்தமே எப்பொழுதும் நிறைவேறும். எனது தூய விருப்பங்கள் எப்பொழுதும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தாயே எனது அன்றாட வாழ்வின் தேவைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிப்பது போல் எனது பிழைகளையும் மன்னித்தருளுங்கள்.
என்னை இந்த உலக சலனங்களுக்கு ஆளாகாமல் இருக்கவும் தீய சக்திகளில் இருந்தும் என்னை முழுமையாக பாதுகாத்தருளும். தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது, நான் ஒன்றும் செய்வதில்லை. சஹஸ்ராரத்தில் முழுமையான சரணாகதி. தாயே, எனது அகங்காரம் மமகாரம் இரண்டையும் முழுமையாக சரணாகதி செய்து எம் இருதயத்தை முழுமையாக இறை அன்புக்கு வெளிப்படுத்துவோம். தாயே, நமது இருதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி அதில் களங்கமில்லாத குழந்தை உள்ளத்தை நிறைத்து தாருங்கள். அன்பை, கருணையை, பணிவை, மன்னிக்கும் திறனை நிறைத்து தாருங்கள். ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளையும் நிறைத்து தாருங்கள். இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜி ஆற்றும் ஒரு உரையை நாம் கேட்போம். 3 நாடிகள் பற்றி அவர் ஆற்றும் உரை. That within us is, there are 2 systems which work autonomous nervous system. One is the left, another is the right. The left one is called as the Ida Nadi, or you call the moon channel, or the one. Now the moon channel is the one that works out our desires. We get our desires through this left side moon channel. And the right side one, if you see clearly, starts little from the second center, is the one we call it as, is called as Pingala. Now this is the channel that works out our action. First one gives us desire and the second one gives us action. Now a person who goes to extreme on any one of them tries to go away from the center. For example, now we have in the West lots of ideas say about action. Now this is the right side, this is the left side. Now we have the right and left and the center in between. Alright? Now if you are too much in the action on the right side, go into imbalance, it breaks the connection with the main. If it breaks the connection with the main, then what happens? You start working on your own this side. The connection, the control goes away. Once the control of the central nervous system is gone, you can become malignant, you can develop any diseases of that kind which are psychosomatic. Also with the physical exertions and all that, you can develop some other diseases.
which are more physical. Now, going to extremes, for example, for ladies, I have always told, who are married ladies, I have always told about them, that they really work very hard in the West, in the sense their standards are so high, everything should be spick and span, and all the time cleaning. They have no time to rest. They have no time to rest at all. They must take out some time to rest and look after themselves as well. They should involve the whole family in the work and see that there is a little balance. It should not be that only the woman should go on working all the time for the household. Of course, homemaking is her love and her liking, but that doesn't mean that she should completely sort of get ruined with that. She has to use a balance. She should use some balances which are useful to keep her self in the center. So now, this is I was telling you about the extreme behavior of anything is not good. We have to keep in balance. When we come in the balance, in the moderate way, if we live, then what happens? That we keep this contact all the time with the whole. Now the Kundalini that is down below in 3.5 coils has to rise through all this. When she rises through all this, she pierces through your fontanelle bone area, and you actually feel the cool breeze coming out of your head. Now, as I was telling you, now if you go to any extremes, you break your connection with the whole. And as you break your connection with the whole, all these centers which are supplying horizontally to our physical, mental, emotional and spiritual being get cut or get exhausted or augmented, as they call it in medical terminology. So the central part is the parasympathetic nervous system, which doctors have not reached. Now through this Kundalini, which is there, which is 3.5 coil, when it rises, it pierces through 6 centers, pierces through your fontanelle bone area, and when it pierces through your fontanelle area, you get your self-realization. As simple as that. This is your mother, individual mother, because she gives you birth, a second birth. And she doesn't trouble you. She doesn't give you any problems. She takes up all problems upon herself. She tries. But I have seen in some people, the Kundalini is very badly hurt, wounded, just all the time like a bleeding serpent, you can say. It's just moving up and down helplessly, trying to rise. It rises and falls down in some people. And it is such a sad thing that it works out in days together when the person cooperates to keep the Kundalini up there. But most of the people get it, and with little practice, about a year or so, at the most, they become masters. But within 1 month, they know everything about Sahaja Yoga and they know how to do it. In fact, you become your own master. You don't have to have any guru, you don't have to have any master. For this, you don't have to pay a single pie. You don't have to do anything of the kind. It just works out automatically, and you can give realizations to others once you get it, when you become the master. But that is a quality which one has to achieve. If you achieve that quality, then only you can do it, otherwise you cannot do it. By talking about spirit, by talking about God, you do not achieve it. It is a living process of evolution. As we have become human beings, we become that higher being. This is the seeking today, and that's what people are seeking. They are not seeking something which has been said or done, but they want that beyond this what? And beyond this is the spirit. But as I told you,
இப்பொழுது மீண்டும் ஒரு சிறிய வீடியோவை பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜி இடது நாடி வலது நாடி சுத்திகரிப்பு பற்றி விளங்கப்படுத்துவதை நாம் பார்ப்போம். You have to know that you all have been seekers before. This is not the first time you have been seeking. So already you have reached a certain state where you feel and you are aware that something more has to happen to you. You are already ready for that. Some of you have really taken birth in this time just for this. So because I do not want to talk of your past, past is over now, we have to think of the present. One has to know that all of you get realization. Some people have certain problems on their different centers, as I told you. Different type of problems people have. Because of these problems, the Kundalini goes back to its attention, because Kundalini has to look after your problems. She's your mother. So she goes there, attends to that problem, and again she rises. But only thing you have to learn how to make her rise, how to cooperate with her, how to understand your own problem and give additional help to solve the problem. Now you will be amazed that you just get rid of your false identifications with yourself. You become absolutely detached from that, because you start talking in the language of chakras and centers. You start saying that this center is bad, that center is bad, this is not alright mother, that's wrong with me, that is wrong with me. That's all. You don't say I have cancer, you don't say I'm mad, you don't say I'm egoistic. You just say mother, this center is not alright, that center is not alright. Depending on the quality of your centers, the chakras, as they are the ones who really are the channels for the energy of God to flow in. Regarding them, you have to be careful. How your chakras are. Are you clean or not? Some of you will find cool breeze flowing all right in the hand. But maybe one chakra is catching. On one chakra you will feel the heat, or you may feel the numbness. You might feel also a kind of a you can say a kind of a tingling on certain fingers. Now wherever there is tingling, you must know there is a kind of a struggle between those chakras and the Kundalini. So you should just try to help your chakras to awaken them. And also must know that every one of you are part and parcel of the whole. You are awakened. You are awakened to that part. And so you have to be more careful. Because if you suffer from some chakra, I can feel it. But if others, those who are not realized, I don't feel it at all. I'm not bothered. There can be any number of devils or anything, it doesn't matter to me. But if you people who are realized souls have a slight problem, immediately I know that you have this problem, my attention is diverted to that. So you must understand that the attention is all the time there to look after you, to give you a better
guidance, your spirit is all the time working. But you must learn how to take the guidance from your spirit. That's the main point. So nobody is lower or higher, as he said. I've seen some people who were declared as drunkards, this, that, overnight they're finished. They're perfect people. Not only, but very good surgery. So, you see, all these clouds have come on the sky of your being in this lifetime, doesn't matter. Makes no difference. But your past is great, that's shown. So you don't have to worry as to how far aware you are. There's no degree or anything to measure it. You must be all aware already, otherwise you would not come to me, first of all. And to get realization itself is a very big thing. Now there is a very good seeker I know of who came to me, and he got his realization, but he did not feel it on his hand. Because he has a very bad Vishuddhi here. And with a bad Vishuddhi chakra, you may not feel it in your hand, doesn't matter. But you'll feel peaceful, you'll feel joyful, and you can feel it on your top of your head, or others can feel it. Gradually your fingers will start improving, and they will give you better results. For example, people who do hard work with their hands, also their fingers can be numbed. So we have to use certain methods like looking after our hands. This body now is a temple of God. So we have to look after it in a way respectfully. Not for the way the prostitutes, when they want to sell their body, they look after their body. No, but respect, with respect to our body. We have to look after ourselves in a way that we should keep good health. And to keep good health in Sahaja Yoga, there are 1001 things which you have to know, which is very easy to understand and which will be told to you for no price at all, nothing. It is the divine that is anxious, that you should get it, that you should settle down, that you should enjoy it. So you don't have to be so anxious about it. These anxieties must be given up. Just try to understand your centers. Now many of you did feel the cool breeze, but maybe after some time you may lose it, doesn't matter. You'll go up and down like that, doesn't matter. It does not mean that you have lost it, not at all. Now supposing you try a method, a simple method, that you first put your left hand towards my photograph. Just now you can try. And right hand on the Mother Earth. Let's see. Right hand on the Mother Earth. That's why I wanted to have it in the open, but doesn't matter now. If rain is good for you, for the farmers, let's have it. So now put your left hand like this, and right hand, those who are not sitting can put up like that. Like this. Back. Yes. Right hand like this. Right. Not left, right hand. Fine. On the ground. No, like this. Backwards. Yes. Right hand. Now what we are doing, the left hand side power is the emotional power. Now if you have an emotional problem, say somebody has been taking drugs, is a left-sided person. Some drugs are LSD and all that right-sided, but most of the drugs take you to the left side. Gurus are left-sided problems. Most of these problems or mental problems are left-sided problems. But the problem of the intellectuals is right-sided. Futuristic people is right-sided. People who are running the rat race are right-sided. See, that kind of overactivity, that kind of thing. On the contrary, those who have taken to drugs are left-sided. So first try with the left. Let's see. Now put your right hand on the Mother Earth. Put your right hand on the Mother Earth. Now put your left hand towards me. Gradually you will find it will start flowing in your left hand. Is it flowing? Put your right hand on the Mother Earth. Because the Mother Earth takes away. You see, you are just earthing it. Put it on it. Touch it, huh? Touch it. You see, you are earthing yourself. It's a very simple thing. Now, left-sided problems easily go to Mother Earth. It's true, but the best is to have a light. Now, say if you have a candle. Candle is the best. For left-sided problems, candle is the best thing to take it. Because left-sided problem, we can say, are cold problems, or problems which arise from coldness. See, a person who becomes inactive. Now see, you just put your left hand towards me like this, and right hand towards a candle.
You'll be amazed. Sometimes the candle starts burning up like that, and sometimes it creates such black smoke that if it is next to a wall, you might find the whole wall becoming black. It's very interesting to see how the candle reacts. But you must have a photograph in front, and there should be a candle before the photograph and one candle like this to take it out. Right. Now see better? All right. You'll feel it's going down. You'll feel from your head, you'll feel, you see the pressure is going down. Better now? Like this. Put the hand like that. Like at back side. Not towards me like that. Yes. Yes. Now. No, put left hand. If you are sitting on the ground, it's better to put towards me. Left hand. It's coming. It's going. It's working. It's like the energy, you see, that is coming through the photograph is pushing it down towards the light, and the light burns it off. Light gets awakened by you. It's surprising, but it does. It's better now, see? We work out. You will feel it. You will feel yourself. There is nothing to certify. You will feel yourself. Put your left hand towards me. Left hand towards me like this. Yes. You all will feel it yourself. Now people who are being to gurus, who have sort of schizophrenic attitude, who are moody people, frantic fits they get, all sorts of these to extreme to the least, you see, who are emotional, some women who cry too much, hysterics, all those things can be controlled by this simple method of putting left hand towards the photograph and right hand towards a candle. See, it's working out. You will feel the movement. In your head you will feel it. Feeling it now. No? Now, with the right hand, those who are running the rat race, you see, big people who think they must earn money, or they are running in the politics and all that kind of another madness they have. You see, that's also a kind of a madness, you see. So, for such people who are having a high blood pressure because of that, they will have diabetes, they will have liver troubles. Now, even for any organ, you see, any organ you take, say heart, in Sahaja Yoga, we have for every organ two types of nature. One is the one that is lethargic and another that is overactive. So supposing you are an overactive person, then if you are an overactive person, you are studying very hard or thinking about the future, planning something, then you have a heart which is overactive. Or you have an intestine which is overactive, your liver is overactive, the whole system is overactive, you will have high blood pressures and all the problems of high blood pressure, constipation, all these things go hand in hand in one personality. The another personality could be a lethargic. A person who has a lethargic heart may have to get a bypass or something like that because the heart doesn't pump. You may have a lethargic intestine, such a person might, whatever he eats, he just goes to the bathroom sort of a thing. Or maybe a lethargic liver, when you have a lethargic liver, then you might get allergies. Allergies are caused by lethargic liver. But if you are an overactive person, if you are overactive, then the same liver which was giving you these allergies will give you a nausea, a feeling of sickness, migraine and vomiting and biliousness. So there are two types of livers also. We have two types of kidneys, two types of everything is two types. So if you are a lethargic person, if you have lethargic problem, then what you have to do is to use the light. For all the lethargic troubles, best is the light. To use the light for lethargic troubles. This is left side. And for the right-sidedness, you can use the Mother Earth. Mother Earth is the best, or water and salt.
So water and salt is very good for people who are suffering from overactive. Now how do you do it? It's good for both, but especially for them. Like you have to put both the hands first towards the photograph, put both the feet in the water with little salt. Now, if you are feeling the vibrations coming in both the hands equally the same, it's all right. You don't have to worry. But supposing one hand is more and one hand is less, the hand that is less has to go before the photograph always. The hand that is less has to go towards the photograph and another one has to go out. And you'll be amazed the movement of the thing you will feel within yourself. These balloons will be moving like that. And you can feel it that something moving in your head, you are getting relaxed. And gradually you will become a master. You will know how to handle this body. Absolutely become master. And when you become master, people have become masters in 8 days. In 8 days. Once you become a master, then you can handle other bodies also and help other people. It's as simple as that. So forget about the past. Now the present. We have to be in the present. ஸ்ரீ மாதாஜியின் உரை மூலம் நம்மை சமநிலைப்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியமானது. எதிலும் தீவிரம் இல்லாது நாம் சமநிலையில் இருக்க வேண்டும். மந்தமாகவோ அல்லது மிகையாக செயல்படாமல் சமநிலையில் நமது இடது நாடி வலது நாடி இரண்டையும் நாம் சமநிலையில் வைத்துக் கொள்ளும் போது நமது உடல் மன உணர்வுகள் அனைத்தும் சமநிலை அடைந்து நமது அனைத்து சக்கரங்களின் இயக்கங்களும் சமநிலைக்கு வருகின்றது. இதை நீங்கள் மீண்டும் கேட்கலாம். கேட்டு உங்களுக்கு தேவையான குறிப்புகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் நாளாந்தம் சாதாரண தியானம், இடது நாடி வலது நாடி சுத்திகரித்தல், உப்பு நீர் சுத்திகரிப்பு, நாளாந்தம் தியானம் நம்மை சமநிலையில் வைத்திருக்க உதவும். மீண்டும் எமது தலை உச்சியில் நாம் எமது வலது கையை வைத்து சிறிது நேரம் அவதானிப்போம். எமது நுண்ணதிர்வுகளை குளிர்ந்த காற்றாக குண்டலினி எண்ணெயின் வெளிப்பாட்டை, இந்த தெய்வீக அன்பின் வெளிப்பாட்டை நாம் சிறிது உணர்வோம். இப்பொழுது எமது இடது கையால் நாம் தலைக்கு மேல் ஒரு 2-3 அங்குலம் வைத்து அவதானிப்போம். தலை உச்சிக்குழி, சுழுமுனை நாடி தளர்வடைந்து லேசாக திறந்த நிலையில் இருப்பதை நாம் அவதானிப்போம். இப்பொழுது இரு கைகளையும் அடியில் வைத்து சிறிது நேரம் நமது தலை உச்சிக்குழியையும் சுழுமுனை நாடியையும் கவனிப்போம். சுவாசம் அமைதியாக நடைபெறட்டும். எம்மை முழுமையாக எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை அன்புக்கு நாம் வெளிப்படுத்தும்.
இப்பொழுது மெதுவாக குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். மீண்டும் நமது குரு ஸ்ரீமாதிஜி அவர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் நமது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இருந்தால் நீங்கள் சாட் மூலம் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம்.